பிஜிடிஆர்பி தமிழ் எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். அகப்பொருள் இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு தான் இறைச்சியும் உள்ளுறை ஓமையும். உள்ளுறை ஓமையத்தை பற்றி ஏற்கனவே நாம் வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கு இறைச்சியை பற்றி பார்ப்போம். இறைச்சி என்பது இரு என்னும் பகுதியினுடைய அடியாக பிறந்தது தான். இருத்தல் அல்லது தங்குதல் என்ற பொருளினுடைய அடிப்படை. இப்போ உள்ளுறை ஓமையில் ஓமானத்தை கூறி ஓமயத்தை உணர வைப்பதோடு முடிந்துவிடும். இப்போ கருப்பொருளில் தெய்வம் நீங்களாக உள்ள அனைத்து கருப்பொருள் ஏதாவது ஒன்றை ஓமானமாக கூறி நம்மை ஓமயத்தை உணர வைப்பது தான் உள்ளுறை ஓமை. ஆனால் அதற்கு அப்பாலும் அதனோடு தொடர்புடைய ஒரு செய்தி தங்கியிருப்பது தான் இறைச்சி அப்படின்னு பேர். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இலங்கும் அறிவித்து இலங்கும் அறிவித்தே வானின் இலங்கும் அறிவித்தே தான் உற்ற சூழ் போனான் பொய்த்தான் மலை. கலித்தொகையில் வருது. அது தலைவன் தலைவியிடம் அஞ்சாதே, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன், நீ காத்திரு என்று சொல்லிவிட்டு செல்கிறான். ஆனால் அவன் சொன்ன சொல் போல அவன் செய்யவில்லை, பொய்த்து விட்டான் என்ற அடிப்படையில் தலைவி என்ன சொல்லுகிறாள் என்றால், சொன்னபடி நடக்காதவனுடைய மலையில் மழை பொழிந்து அருவி கொட்டுகிறது என்று அந்த பாடலில் சொல்லுகிறார். இது ஓமானம். இதில் ஓமயத்தை நம்ம என்ன உணர்கிறோம் அப்படின்னா, மழை பொழிந்து அருவி கொட்டுகிறது அல்லவா, சொன்னபடி நடக்காதவனுடைய மலையில். அது எதற்குனா தலைவனை பிரிந்து தனிமையில் வாடும் தலைவனுடைய கண்ணீருக்கு ஒப்பு. அதே போல் இவளும் கண்ணீர் விட்டு கதறுகிறாள், அழுகிறாள். அங்கு மழை பொழிந்து அருவி கொட்டுவதை போல இவள் கண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உள்ளுறை ஓமம். இதில் இறைச்சி எங்கே வருதுன்னா, திருமணம் செய்து கொள்வேன் என்ன சூளுரை செய்தவன் அப்படி நடந்து கொள்ளவில்லையே, பொய் பேசியவனுடைய மலையிலே மழை கூட பெய்கிறதே, அருவியில் நீர் கூட கொட்டுகிறதே, இது வியப்பாக இருக்கிறதே. பொய் பேசியவனுடைய மலையில் இதெல்லாம் நடக்கலாமா? அப்போ இயற்கை அவனுக்கு சாதகமாக இருக்கிறதா? என்னுடைய தனிமை துயரை இயற்கை கூட புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லுவதாக இருப்பது தான் இறைச்சி என்ற பொருள். எனவே உள்ளுறை ஓமத்தையும் இறைச்சியையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். ரெண்டு அகப்பொருள் தான் இருக்கிறது. இருந்தாலும் ஓமயத்தோடு முடிந்துவிட்டால் அது உள்ளுறை ஓமம், அதற்கு மேலும் ஒன்று தங்கியிருந்தால் அது இறைச்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நண்பர்கள் மிக கவனமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய இலக்கணம் வரும். நன்றி, வணக்கம்.